பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தானவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 19வது பக்கத்தினுடைய பி பாயிண்டோர். இதில் நாம் 2 வசனங்கள் 130 மற்றும் 131 இந்த 2 வசனங்களுக்கான பொருள் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் 5 பக்கங்களை நாம் 2வது கோர்ஸில் நிறைவு செய்தோம். அடுத்த 5 பக்கங்களை நாம் 3வது கோர்ஸில் நிறைவு செய்தோம். அடுத்த 5 பக்கங்களை நாம் 4வது கோர்ஸில் நிறைவு செய்து இப்போது 5வது கோர்ஸில் 3 பக்கங்களை நிறைவு செய்து விட்டு 4வது பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதை நம்ம பெருவரல்ல வச்சிருக்கோம். இடது காலத்துல பெருவரல் 19A முடித்து இப்ப 19B இருக்கும். சரிங்களா? ஞாபகம் இருக்குல்ல? 19A செய்தி என்ன? காபாவினுடைய கட்டுமானம் மற்றும் அவர்கள் செய்த துவாக்கள். நீண்ட ஒரு பாயிண்டர், அதான் சென்டர் பாயிண்டர். இப்போ ஒரு சிறிய பாயிண்டர் தான் 19B. இதுல என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு யார் விலகுவார் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். 19C இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவுறுத்தல், அட்வைஸ் என்ன. 19D அதுல அந்த சமூகம், அந்த தேசம் சென்று விட்டது, மறைந்து விட்டது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய கீவேர்ட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? என்னது? கட்டுமானம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம், 19C அறிவுறுத்தல், 19D அந்த தேசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை விட்டு யார் விலகி செல்வார், யார் அதை புறக்கணிக்கக்கூடியவராக யார் இருப்பார், அந்த முட்டாள்தனத்தை யார் செய்யக்கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதுதான் இந்த 2 வசனங்கள் வரப்போகுது. முன் வசனங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர்கள் எவ்வாறு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, ஒரு சிறந்த அடியார்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பது பற்றி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம இப்படிப்பட்ட நேரிய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடைமுறைப்படுத்தி இந்த சத்திய மார்க்கத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவராக யார் இருப்பா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது 2 வசனங்களை பார்க்க போறோமா? அந்த 2 வசனங்கள்ல இருந்து 3 செய்திகளை, 3 படிப்பினைகளை, பாடங்களை நாம் பார்க்க போறோம். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இமாமாகவும் முழுமையான முஸ்லீமாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் மனித குலத்திற்கு இமாமாக அவர்களை தேர்வு செய்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும், இரண்டாவதாக அறிவில்லாதவர்கள் தான், சரிங்களா, அறிவற்றவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை விட்டு விலகி செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வரப்போகுது. மூன்றாவது, மாஷா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பான பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். அதே போன்று இந்த அகிலத்தை பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள். சிந்திக்கும் தூண்டும் வண்ணமாக அல்லாஹ்வும் அதை எடுத்து சொல்லக்கூடியதான் 3வது செய்தியை நம்ம இப்ப பார்க்க போறோம். ரொம்ப சுலபமான ஒரு பாயிண்ட். ஏன்னா சில வரிகள்ல பொது வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கான சிம்பிளான 2 வசனங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين. பொருள் என்ன? ومن يرغب, மன் என்றால் யார், எவர் ஒருவர் என்று நாம் பார்ப்போம். சரிங்களா? ரகிப யர்கபு என்றால் ஆர்வப்படுதல் என்று பொருள். அதற்கு பிறகு ஐன் வந்தால் வெறுத்தல் என்று பொருள். வெறுத்தல், விலகி கொள்ளுதல் என்று பொருள். ஓகே. ஒமையர்கபு, யார் வெறுப்பா. அப்போ ப்ரிபோசிஷன்ஸ் வச்சு மீனிங் மாறுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல பார்த்துருக்கோம். கெட் அப்படிங்கிறதுல இன் போட்டா உள்ள வர்றது, கெட்க்கு அப்புறம் அவுட் போட்டா வெளியே போறது, கெட் இன் கெட் அவுட். அந்த மாதிரி ப்ரிபோசிஷன்ஸ் எல்லா லாங்குவேஜ்லயுமே பொருளை மாற்றி அமைக்கக்கூடியதான். அதே மாதிரி எர்கபு அன், யார் விலகி செல்வார், விலகி செல்பவராக யார் இருப்பார். சரிங்களா? இதை யார் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அறிவில்லாதவனா இதை வேணான்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல். ஓகேங்களா? இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு, மில்லா மார்க்கத்தை விட்டு யார் விலகி செல்வார் என்றால், இவனை தவிர வேறு யார் விலகி செல்வார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இல்லா, தவிர, மன், எவன் ஒருவன் சஃபிஹ நஃப்ஸஹு, எவன் மடையனாக இருக்கிறானோ, தனக்குத்தானே மடையனாக இருக்கிறானோ, அவனை தவிர வேறு யார் விலகி செல்வார் என்று கேட்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தான் விலகி செல்வான். தனக்குத்தானே மடையனா இருக்கக்கூடியவன் தான் விலகி செல்வான். இந்த இஸ்லாத்தை பின்பற்றாமல் வேற மார்க்கத்தை, வேற மதத்தை கையில் எடுப்பான், தேர்ந்தெடுப்பான் என்று பொருள். இல்லா மன், எவன் ஒருவன் சஃபிஹ யஸ்ஃபஹு, சமிய யஸ்மு மாதிரி, சஃபிஹானா மடையனானான், ஓகேயா என்று பொருள். நஃப்ஸஹு, அவனே தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டானே, அவனை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை விட்டு விலகி செல்பவனாக யார் இருக்க முடியும்? இது ஃபர்ஸ்ட் ஆஃப். அடுத்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்றான். வலகத், திட்டவட்டமாக. இது நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ் படிக்கிறோம். வலகத், திட்டவட்டமாக. இஸ்தஃபைனாஹு, அதை சேர்க்கும்போது வலகத் இஸ்தஃபைனாஹு, இஸ்தஃபா யஸ்தஃபி, இஸ்தஃபா யஸ்தஃபி என்றால் தேர்வு செய்தல். இஸ்தஃபைனா, நாம் தேர்வு செய்தோம். வலகத் இஸ்தஃபைனா, நிச்சயமாக நாமே தேர்வு செய்தோம்.
ஓகே, indeed we have selected who அவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாமே தேர்ந்தெடுத்தோம், தேர்வு செய்தோம். எங்கே? துன்யா, இவ்வுலகிலும், இந்த உலகத்தில் ஒரு சிறந்த அடியாராக நாம் தேர்வு செய்தோம். ஓகே, இன்னஹு நிச்சயமாக அவர், இன்னஹு படிச்சிருக்கோம், இன்னும் நிச்சயம் அவர் ஃபில் ஆখিরাতি மறுமையில், உலகத்துல மட்டும் தேர்வு செஞ்ச மறுமையில கைவிட மாட்டோம். ஃபில் ஆখিরাতি மறுமையிலோ மின் லிருந்து உள்ளார், யாரிலிருந்து? சாலிஹீன், நல்லடியார்கள், நல்லோரில் இருந்து நிச்சயமாக அவர் உள்ளார் என்பதற்காக தான் லஃபி ஹுஸ்ல அந்த படிச்சிட்டோம் திட்டவட்டமாக. மேலும் மறுமையில் அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருக்கிறார் என்று பொருள். மாஷா அல்லாஹ். இதனுடைய விளக்கம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நாம் பின்பற்றுவதற்கு முன்மாதிரி என்பது மாஷா அல்லாஹ் இருக்கிறது. ஏன்னா நம்ம அவரை தேர்வு செய்தோம் அப்படின்னு நல்லா சொல்றான். ஓகே, அதனாலதான் இன்னி ஜாஹிலுகள் இன்னாசி இமாமா என்று முந்தின வசனங்கள்ல போனதை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் அவர்களே ஒரு முன்னோடியாக, இமாமாக, பின்பற்றத்தக்க ஒரு மனிதராக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். உலகத்தின் பாதி அளவான மக்கள் தொகையில் முஸ்லிம்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, யூதர்களும் சரி, அவர்களை ஒரு இறை தூதராக, சிறந்த மனிதராக ஏற்றுக்கொள்கிறார்கள். மாற்றார்கள் அவர்களை ஆப்ரஹாம் என்று அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் எல்லாரிடத்திலுமே பெயர் பெற்ற ஒரு சிறந்த நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஏசுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை யூதர்கள் ஏசுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு பிரிவினர்களுமே புறக்கணிக்கிறார்கள். இப்படி சில நபிமார்கள், அதாவது வேதத்தில் குறிப்பிடப்பட்ட நபிமார்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, சிலர் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது மாற்றி அவர்களுக்கு ஒருவருக்கு வேண்டப்பட்டவங்களாக, ஒருத்தவங்களுக்கு வேண்டப்படாதவங்களா இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைவருக்குமே வேண்டப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபைட் பை ஆல், அக்ரீட் பை ஆல் அப்படிங்கிற ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபர். மறுமை நாளில் மாஷா அல்லாஹ் அவர்களை நல்லடியார்களோடு சேர்த்துக் கொள்வான் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா இங்கேயே அந்த அங்கீகாரத்தை கொடுத்துறான். மறுமையில அவங்க நல்லடியார்களோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அறிவில்லாதவர்கள் தான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த ரோல் மாடலா எடுத்துக்காம, அதை பற்றி சிந்திக்காமல், அவர்களை பின்பற்றாமல், அவர்களையும் அவருடைய மார்க்கத்தை புறக்கணித்து நரகத்தில் செல்லக்கூடியவர்களாக மடையர்கள் தான் இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ஓகே, அடுத்த நீங்களே சொல்லுங்க. வமையர்கப் அன் மில்லத்தி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை விட்டு யார் விலகி செல்வார்? யார் அதை வெறுப்பார், வெறுக்கக்கூடியவராக யார் இருப்பார்? இல்ல சஃபே நஃப்ஸா, யார் தன்னையே மடையனாக்கி கொண்டானோ அவனை தவிர. யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை விட்டு விலகி செல்பவனாக, வெறுப்பவனாக யார் இருக்க முடியும்? வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, அவரை இவ்வுலகில் நாம் தேர்வு செய்து கொண்டோம். வேற வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, நாம் இப்ராஹிமை நண்பராக ஆக்கி கொண்டோம். அப்ப அல்லாஹ் தஆலா உலகத்திலே அவர்களை தேர்வு செய்து விட்டான். வைன்னஹு, மேலும் அவர்கள் ஃபில் ஆখিরাতি மறுமையில் லமினஸ் ஸாலிஹீன், நிச்சயமாக நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள், அவர்களிலிருந்தும் அவர்கள் இருப்பார்கள். அடுத்த வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இஸ் قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. இது என்றால் உங்களுக்கு தெரியும், சமயம் போது, قال கூறிய போது, கூறிய சமயம், லஹு அவருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறிய சமயம். யார்? ரப்புஹு, அவருடைய இறைவன், ஹிஸ் லார்ட், அவருடைய இறைவன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறிய போது என்னவென்று? அஸ்லிம், அஸ்லம இஸ்லிமு, மாஷா அல்லாஹ் தர்பூஸ்ல படிச்சோம்ல, அஸ்லிம், பணிந்து விடுவீராக, முஸ்லிமாக ஆகுவீராக, கட்டுப்படுவீராக, சரணடைவீராக, எல்லா பொருளும் இதுக்கு இருக்கு. அஸ்லிம் என்று கூறிய, இந்த எல்லா பொருள் பட அல்லாஹ் அவர்களிடத்தில் அஸ்லிம் என்று கூறிய போது, கால கூறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் said, அஸ்லம் து, I have surrendered myself already. அஸ்லம் து, நான் அடிபணிந்து விட்டேன், முஸ்லிம் ஆகி விட்டேன், ஒப்படைத்து விட்டேன். யாருக்கு? லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகிய இறைவனிடத்தில், அகிலத்தினுடைய இரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்ன தருணத்திலே அவர்கள் சொன்னார்கள். இதனால்தான் இவர்களை சிறந்த முஸ்லீமாக முன்னோடியாக அல்லாஹ் சொல்றாங்க. முழுமையாக அடிபணிந்தாங்கனால்தான் எல்லா தேர்வுகளிலும் வெற்றி பெற்றார்கள், எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள். பொருள் பார்க்கலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, திரும்ப அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்ல வர்றாங்கிறது இங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அவர்கள் தன்னுடைய இரட்சகனிடத்தில் தங்களை அவர்கள் முழுமையாக ஒப்படைத்தார்கள். இந்த ஒப்படைத்தல் எனக்கூடிய பண்பு அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. நான் எப்படி இஷ்டப்படி இருப்பேன், ஏதோ தொழுவேன், நோம்பப்பேன், எல்லாம் முடிஞ்சாலும் நல்ல மனுஷன், முழுமையா என்ன நான் ஒப்படைச்சிட்டேன், முழுக்க அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1% கூட என் விருப்பத்தின்படி, என் மனோச்சின்படி நான் வாழ மாட்டேன்னு அர்த்தம். அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? வார்த்தையில கூட சொல்ல முடியாது, அல்லது வார்த்தையில மட்டும் சொல்லி ஏமாத்துவோமே தவிர ஒப்படைச்சவங்களாலாம் நம்மில் பெரும்பாலும் யாரும் இருப்பதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு யதார்த்தம். சரிங்களா? ஆனா அல்லாட்டாங்க ஒப்படைச்சுட்டாங்க, எப்போ ஒப்படைச்சிட்டாங்களோ அவ்வளவுதான், முழுக்க கட்டுப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நம்மை கவனித்து நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி
நாம் வளர உதவி செய்வோன் தான் யாரு? ரட்சகன். அப்படிப்பட்ட அந்த ரட்சகனுக்கு தன்னை அவர்கள் ஒப்படைத்ததாக சொல்றாங்க. நமது ரட்சகனை தவிர அடிப்பணியே வேறு யாருமே என்ன தகுதியற்றவர்கள். அதனால அவனிடத்தில் தான் நம்மளை ஒப்படைக்கவும் செய்யணும், அவனிடத்தில் தான் ஒப்படைக்கணும், அதே மாதிரி அவனிடத்துல ஒப்படைக்கவும் செய்யணும். ஒப்படைக்க தகுதி உள்ளவனும் அவன் தான். அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, அவனை தவிர யாருக்கும் ஒப்படைக்கூடாது. சரி, இப்ப ஒப்படைச்சிட்டியா? நம்மளுடைய பொறுப்பை, நம்மளுடைய முழுமையா நம்மளுடைய எல்லாத்தையுமே அல்லாட்டு நம்ம ஒப்படைச்சிட்டோமா? நம்மளே அர்ப்பணிச்சிட்டோமா? அதான் இங்க கேள்வி. அப்போ அவனுக்கு நமக்கு கட்டுப்பட வேண்டும், முழுமையாக கட்டுப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதில் எவ்வாறு இருந்தது என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அஸ்லீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அகிலத்தின் ரட்சகனுக்கு நான் உடனே கட்டுப்பட்டு விட்டேன், லப்பைக் என்ற கருத்தின்படி அவர்கள் சரணடைந்து விட்டேன் என்று சொன்னார்கள். அவர்களுடைய இதயமும் எண்ணமும் அல்லாஹ்வினுடைய மேன்மையால் எப்படி இருந்தது? நிரம்பி இருந்ததுனால உடனே ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு நேசிச்சதானே ஏத்துக்க முடியும். அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்ம பயந்ததானே ஏத்துக்க முடியும். அந்த நேசத்திலையும் அச்சத்திலையும் ஆதரவு எல்லாத்திலையுமே அல்லாஹ் மீது நம்மளுக்கானது குறைவா இருக்கிறதுனால நம்ம முழுமையா சரணடைகிறதில் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை தரணும். சரிங்களா? அகிலம், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், அனைத்து கோள்கள் ஆகியவற்று அனைத்தையும் ஆய்வு செய்வதை கொண்டு அவர்களுடைய பயணம் என்பது ஆரம்பமானுச்சு. சூரியனை பார்த்தாங்க, அதாவது நட்சத்திரத்தை பார்த்தாங்க, அப்புறம் நிலவை பார்த்தார்கள், சந்திரனை பார்த்தார்கள், சூரியனை பார்த்தார்கள், இதை இறைவன் என்று நினைத்தார்கள். அதுக்கப்புறம் கடைசியா இதனை படைத்த ரப்பு தான் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அதனால அல்லாஹ்வுக்கு அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, அகிலத்தின் ரட்சகன். அகிலத்தின் ரட்சகன் என்று நான் உணர்ந்து விட்டேன், புரிந்து விட்டேன். எனவே அப்படிப்பட்ட அந்த அகிலங்களின் படைப்பாளன் ரட்சகனாக அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன் ஆல்ரெடி என்ற கருத்தின்படி மாஷா அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஆக உண்மையான முஸ்லிம்கள் நம்மை நாம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய இந்த பண்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? தேர்ந்தெடுத்துக் கொள்வதாகவும் வாக்களித்திருக்கான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பண்பு இருப்பதனால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள், அங்கீகரிக்கப்பட்டார்கள், நல்லடியார்களோடு சேர்க்கப்படுவார்கள். என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குணாதிசயங்களை நாமும் எடுத்துக்கொண்டால் நாமும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுவோம், உலகத்திலும் நாம் பாதுகாக்கப்படும், மறுமையிலும் நாம் நல்லடியார்களோடு சேர்க்கப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக மறுமையினுடைய நற்கூலி இதன் மூலமாக உறுதியாகிறது. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நம்ம படிக்கும்போது நிச்சயமா அதை ரொம்ப சீக்கிரமா எடுத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி என்பதை நிச்சயம் செய்ய வேண்டும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன ஆய்வு, ஒரு ரிமெம்பரன்ஸ், ஒரு நினைவு கூறுதல். சரிங்களா? முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, தங்களுடைய விருப்பம், தங்களுடைய மன இச்சை இதற்கு மாற்றமா அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்துச்சுன்னா சீக்கிரமா என்ன செஞ்சிருவாங்க? அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மீறுவதற்கு, புறக்கணிப்பதற்கு தயாராயிருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தங்களுடைய தவறான நிலைப்பாடு, தங்களோட தவறான ஆசைகள், கருத்துக்கள், அதை நியாயப்படுத்துறதுக்கான வழிகள் என்ன, கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதான் யோசிப்பாங்க, அதை தான் தேடி செல்வாங்க. இதுதான் இயல்பாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறு. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம், நமக்கு தெளிவான உதாரணங்களும் முன்மாதிரிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாஷா அல்லாஹ். இதெல்லாம் நம்ம படிக்கும் போது அப்படி இருந்தும் கூட சிலர் என்ன செய்யறாங்க? தங்களுடைய இச்சையை பின்பற்றுவதில் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் இல்ல சொல்ல வரான். சரிங்களா? இரண்டாவது, அடுத்த இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் என்ற நிலையில் நாம் அல்லாஹ்வுக்கு அடிப்படையை நாம் நிச்சயம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கோம்? விரைவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா முஸ்லிம்கள் நம்ம சொல்றோம், ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னா, அவர்களுடைய வழிமுறையை நம்ம எடுத்து பின்பற்றல பின்தங்கி இருக்கிறோம். சோ இந்த இடத்துல ஒரு கேள்வி நமக்கு நாம கேட்டுக்கோமே, எல்லா கட்டளையும் பின்பற்றுறத நான் தயாரா இருக்கேனா? குளிர் காலத்துல ஃபஜ்ர் தொழுகிறது, சரிங்களா? ரமதான் மாதத்தில் நோன்பை பேணி இறைச்சத்தோடு நோன்பை பேணுவது, ஜக்காத் கொடுப்பது, தர்மம் செய்வது, பெற்றோர்களை பேணுவது, ஹலால் ஹராமை பேணுவது, ஒழுக்கத்தை பேணுவது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறாமல் இருப்பது, அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு நம்மை நாம் தடுத்துக் கொள்வது, இது போன்ற விஷயம், மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அழைப்பு பணி போன்ற அந்த விஷயத்துல எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் நிறைவேற்றும் இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்டுட்டோம்னா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை புரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி நமக்கு நம்ம கேட்டு நம்மளுடைய இடத்தை பற்றி நாம் சிந்தித்து முன்னேறுவதற்கு நாம் என்ன செய்யலாம்? முயற்சி செய்யலாம். ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படிலாம் அழகா துஆ செய்வாங்க. அஸ்லிம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னா, அஸ்லம்து ரப்பில் ஆலமீன் சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ் இந்த கருத்துப்பட அல்லாஹ் இடத்துல தன்னை ஒப்படைத்ததாக துஆ செஞ்சிருக்காங்க. எப்படி? அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ இலைக அனப்து வ பிக ஹாஸம்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிஇஸ்ஸதிக் லா இலாஹ இல்லா அன்த துதில்லனி அன்தல் ஹய் அல்லதி லா யமூத் வல் ஜின் வல் இன்ஸ் யமூதூன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு அழகான துவா என்பதை அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாகவும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்ட வண்ணமாகவும் இந்த துவா செய்வாங்க. பொருள் படிக்கும் போது உங்களுக்கு இது எப்படிப்பட்ட வலிமையான ஒரு சிறந்த துவா என்பதாக தெரிந்து கொள்ள முடியும். பொருள் படிங்க. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் அடிபணிகிறேன், அதாவது உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், அடிபணிந்து விட்டேன். உன் மீதுள்ள விசுவாசத்தை நான் உறுதி செய்கிறேன். உன்பால் நான் மனம் திரும்புகிறேன். எனது எதிரிகளை உனது உதவி கொண்டு நான் எதிர்கொள்கிறேன்.
யா அல்லாஹ், நீ என்னை வழி தவற செய்யாமல் இருப்பதற்கு உன்னுடைய கண்ணியம் கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை சேர வழிபட வேற யாரும் இல்லை, மரணம் இல்லாத என்றும் உயிருள்ளவன் நீ. ஆனால் மனிதர்களும் ஜின்களும் மரணம் அடையக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும். இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் மரணம் செய்து கொஞ்சம் கொஞ்சமா மரணம் செய்து வாழ்க்கையில ஓதணும் அப்படின்னா இந்த பண்புகள் அழகா நம்மள கொண்டு வருவோம். எங்க அர்த்தம் சொல்லுங்க. இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இஸ் கால லஹு, அவரிடத்தில் கூறிய போது, ரப்புஹு அவனுடைய இறைவன் கூறிய போது, அஸ்லிம் கட்டுப்படுவீராக என்று கூறிய போது, கால அவர்கள் கூறினார்கள், அஸ்லம்து கட்டுப்பட்டு விட்டேன், அடிபணிந்து விட்டேன், ரப்பில் ஆலமீன் அகிலத்தின் இரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று கூறினார்கள். மாஷா அல்லாஹ். இதனுடைய பொருளை இப்ப நம்ம முழுமையா படிக்க போறோம். மேலும் தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நிச்சயமாக நாம் அவரை உலகத்தில் தேர்வு செய்தோம். நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லவர்களில் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு அவருடைய இரட்சகன் நீர் கீழ்ப்படியும் என கூறிய போது அவர் அகிலத்தான இரட்சகனுக்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேன் என கூறினார். மாஷா அல்லாஹ். இந்த 3 செய்திகளை தான் நம்ம இப்ப விலாவரியா படிச்சோம். இப்ப நம்ம எல்லா இடத்துல துஆ செய்வோம். யா அல்லாஹ், உனக்கு நன்றி கூறி கீழ்ப்படிந்த அடியானாக நான் இருப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. அதுக்காக ரசூலுல்லாஹ் கற்று தந்த துஆக்களை ஓதணும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக ஹுஸ்னி இபாதத்திக். அந்த கருத்துப்பட நம்மளுக்கு கற்றுத்தரப்பட்ட துஆக்களில் அதுவும் ஒன்று. இப்ப நம்ம படிச்ச துஆ சற்று நீண்ட துஆ, அதையும் மரணம் செய்து வாழ்க்கையில் ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ் அவன் எப்படியாப்பட்டவன், அவனுடைய குதிரத் என்ன, வானம் பூமியில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள், அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், அது எப்படி எல்லாத்துல படைச்சிருக்கான் என்பதை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் சிந்திப்பேன் என்று நாம முயற்சி செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 வசனத்திலிருந்து பெயர் சொற்கள் எடுத்துக்கொண்டால் மில்லத்துன், மிலலுன், இது பல தடவை வந்துருச்சு. மார்க்கம், மார்க்கங்கள். அடுத்து நஃப்ஸுன் என்றால் ஆன்மா, அன்ஃபுஸ் என்றால் ஆன்மாக்கள். அடுத்து ஆலமீன் என்றால், ஆலம் என்றால் ஒருமை, அகிலம், ஆலமீன் அகிலங்கள், உலகம், உலகங்கள். அடுத்து வினை சொற்கள் எடுத்துக்கொண்டால் ரகிப யர்கபு. ரகிப யர்கபு என்றால் அதனுடைய என்ன சொல்றது, பிரைமரி மீனிங், அதனுடைய முதன்மை பொருள் என்ன அப்படின்னு சொன்னா விரும்புதல் தான் அர்த்தம். விரும்புதல் என்று அர்த்தம். அதற்கு பிறகு ஐன் வந்தால் விலகி செல்தல், விரும்பாமல் வெறுத்தல் என்று பொருள். இங்கே வெறுத்தல் என்ற பொருள் கூட தான் வந்திருக்கனால அந்த மீனிங் கொடுத்துருக்கோம். ரகிப யர்கபு, இர்கப் ஆசைப்படு, ராகிபுன் ஆசைப்படுபவர், விரும்பி செல்பவர், மர்கூபுன் ஆசைப்படக்கூடிய ஒன்று, ரகபுன் என்றால் ஆசை கொள்தல் என்று பொருள், ஆர்வப்படுதல் என்று பொருள். ஆனால் இந்த இடத்துல அன் வந்தனால திரும்பி செல்தல், விலகி செல்தல், வெறுத்தல் என்று பொருள். ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னிகா மின் சுன்னத்தி, திருமணம் என்பது எனது வழிமுறை. ஃபமன் ரகிப, யார் ரகிப அன் என்ற வார்த்தை சொன்னாங்க, யார் எனது சுன்னத்தை புறக்கணிப்பாரோ, விரும்பாமல் விலகி செல்வாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. அதனால அந்த வார்த்தை தான் வருது. சஃபிஹா யஸ்ஃபஹு, சேம் சம யஸ்மு பேட்டர்ன். இஸ்பஹ் சாஃபிஹுன் மடையன், மஸ்ஃபூன் மடையனாக்கப்பட்டவன் அல்லது மடமைத்தனமாக்கப்பட்ட ஒன்று. சஃபாஹா மடமைத்தனம், அறியாமல் இருத்தல், மடைமையாக இருத்தல் எல்லாம் பொருந்தும். ஸலஹ யஸ்லஹு, ஃபதஹ யஃப்தஹ், ஸலஹ யஸ்லஹு, இஸ்லஹ், ஸாலிஹுன் டாஷ், ஸலாஹுன் சரியாக இருத்தல், சரியாக ஆகுதல், சீராக இருத்தல், சீராக ஆகுதல், அதான் நல்லவராக இருத்தல் என்று பொருள். சீரானவர்கள், நல்லவர்கள், ஸாலிஹீன்கள். அடுத்து வீக் லெட்டர்ஸ் இருக்க ஃபெயில், கால யகூலு வராத பக்கம் இல்லை. அப்புறம் மசீத் ஃபீஹில இஸ்தஃபா, இஸ்தஃபி, இஹ்தலஃப, இஹ்தலிஃபு. இஸ்தஃபா தேர்வு செய்து, இஸ்தஃபி தேர்வு செய்கிறான், இஸ்தஃபி தேர்வு செய், முஸ்தஃபி தேர்வு செய், முஸ்தஃபா தேர்வு செய்யப்பட்டவர். ரசூலுல்லாஹ் முஸ்தஃபாங்கிறோம். He is the one who is selected by Allah. அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர். இஸ்திஃபாஉன் தேர்வு செய்தல், செலக்டிங், செலக்ஷன். அஸ்லாம் இஸ்லிமு தேர்ட் கோர்ஸ்ல பல தடவை மாஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாயிண்டரை நம்ம நிறைவு செய்துட்டோம். இதுல கூடிய வீட்டு படத்தை தவறாம செய்யுங்க. அல்லாஹ் அருள் புரிவான். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தானவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 19வது பக்கத்தினுடைய பி பாயிண்டர் 19B கிராமரை இன்ஷா அல்லாஹ் இலக்கண பகுதி இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நாம் இந்த அமர்விலும் 4வது ஜோடி பற்றி தான் பார்க்க போறோம். அதுதான் சென்ற 2 அமர்விலும் நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அது 2 வார்த்தைகள் மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த லிங்க், கான்டாக்டை காட்டும், தொடர்பை எடுத்து காட்டக்கூடியது. முதாஃப், முதாஃப் இலைஹி, பொசசிவ் கேசஸ்,
இதாஃபா அப்படிங்கிறது அந்த தொடர்புக்கு அரபி மொழியில் சொல்றது. அதுல வந்து முதல்ல வந்து நார்மலா 2 வார்த்தைகள் மத்தியில் வரக்கூடிய காம்பினேஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து தமீர்களாக முதாஃபிலி வரக்கூடியதை பார்த்தோம். இப்போ ப்ளூரல் ஃபார்முக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகேயா? அதே மாதிரி பேசிக்காக நம்ம எடுத்துட்டு நம்ம வரக்கூடிய இந்த சொற்றொடர்கள் என்ன 4 வகையான வாக்கியங்களை நம்ம கற்றிருக்கிறோம். ஒன்று ஜும்லா இஸ்மியா, நாமினல் சென்டென்சஸ், முப்ததா ஹபர், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் அல்லாஹு கஃபூருன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங். இந்த வேர்டு அதே இந்த ஜும்லாவை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுல மாற்றங்கள் ஏற்படும். இன்னல்லாஹ கஃபூருன், வெரிலி அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அடுத்து கேனவோட வரும் பொழுது அதில் அப்படியே உல்டாவா மாறும். கேனல்லாஹு கஃபூரன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பொருள். அடுத்து ஜும்லா ஃபேலியா, வெர்பல் சென்டென்ஸ், வினைச்சொல் வாக்கியம். இதுல வந்து ஃபேல், ஃபாயில், மஃஊல் என்பது பேசிக்கா இடம்பெறும். அதற்கு ஹலகல்லாஹு அல் அர்த, அல்லாஹ் பூமியை படைத்தான், அல்லாஹ் கிரியேட்டட் த எர்த். இந்த மாதிரியான 4 வகை சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். 4 வகையான ஜோடிகளை வந்து நம்ம படிச்சிருக்கோம். முதல் வகையான ஜோடி ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர், சரிங்களா? ஃபில் ஆருதி, இந்த ஃபர்ஸ்ட் ஜோடி. 2வது ஜோடி சிஃபா, எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி பதிலாக அமையக்கூடிய சிஃபா அட்ஜெக்டிவ், அது மாதிரியான ஒரு வார்த்தை இஸ்மோட சேர்ந்து கொள்வது. பைத்துன் கபீருன். அதே மாதிரி தேர்ட் டைப் ஆஃப் பேர் இஸ் தட் இஸ்மு இஷாரா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரக்கூடியது. தாலிக்கல் பைத்து, அந்த வீடு. இது மாதிரி கடைசியாக இப்போ நம்ம படிச்சுட்டு வரக்கூடிய 4th பேர் என்ன அப்படின்னு சொன்னா முதாஃப் முதாஃப் இலைஹி, யாருடையது, அந்த தொடர்பை காட்டக்கூடியது, அல்லாஹ்வுடைய. பைத்துல்லாஹி, இந்த மாதிரியான சென்டென்ஸ். இதையுமே நம்ம 3 ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் பார்த்துருக்கோம். அட்ஜெக்டிவோடைய 3 ஸ்ட்ரக்சர். ரஃபா, நஸப், ஜர்ருக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஹாதா பைத்துன் கபீருன், ரஅ ஸைதுன் பைத்தன் கபீரன், ஸைதுன் ஃபி பைத்தின் கபீரின். இது 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ், சரிங்களா? அடுத்து இஸ்மு இஷாரா பயன்படுத்துறதுலையுமே கூட 3 நிலையிலேயே நம்ம அதை பயன்படுத்தி காட்டலாம். பைத்துஹு ذلكல் பைத்து ரஃபா, ரஅ ஸைதுன் ذلكல் பைத்த நஸப், ஸைத் அந்த வீட்டை பார்த்தான். ஸைதுன் ஃபி ذلكல் பைத்தி, ஸைத் அந்த வீட்டில் இருக்கிறான். ஓகே, அடுத்து முதாஃப் முதாஃப் இலைஹிலையுமே கூட அதாவது முதாஃப்ல ரஃபா நஸப் ஜர் மாறலாம். எப்படி? பைத் 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 என்பது எல்லாமே முதாஃப்ஸ், ஓகேங்களா? முதாஃபுகள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நஸப்ல ரஃபால இருக்கும், அப்புறம் நஸப், அப்புறம் ஜர். பாருங்க, ஹாதா பைத்துல்லாஹி, இது அல்லாஹ்வுடைய வீடு, ஓகேங்களா? அப்போ ரஃபா. அடுத்து நஸப், ரஅ ஸைத், ஸைத் கண்டான், பைத்துல்லாஹி, ஸைத் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டை கண்டான். அடுத்து ஸைதுன் ஃபி பைத்தில்லாஹி, ஸைத் அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறான். இது 3 நிலைகள். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம கற்றது. ஸோ இது வந்து பிரிச்சொலோட தான் நம்ம சென்ற பாடத்தில் நம்ம பார்த்தோம். பெயர்ச்சொலோட அதாவது வெளிப்படையான முழுமையான வார்த்தையாக இல்லாத பிரதி பெயர்ச்சொல், இந்த ஹூஹும், கேக்கும், ஈனா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முதாஃப் இலையாக இடம்பெறுவது. ஃபார் எக்ஸாம்பிள் பைத் அப்படிங்கிறதுல இது சேரும்போது பைத்துஹு, பைத்தஹு, பைத்திஹி, இதான் 3 நிலைகள், ஓகேங்களா? சென்டென்ஸோட பாருங்க எப்படி. ஹாதா பைத்துஹு, ரஃபாவுடைய நிலைமையில, இது அவனுடைய வீடு. தஹல ஸைதுன், ஸைத் நுழைந்தான், பைத்தஹு, இதுக்கு ரஅ ஸைதுன் கூட சொல்லலாம். ரஅ ஸைதுன் பைத்தஹு, அவனுடைய வீட்டை ஸைத் பார்த்தான், அவனுடைய வீட்டில் ஸைத் நுழைந்தான் அப்படிங்கிறதுல மஃபூல் ஆயிடுச்சு, பைத்தஹு. அதே மாதிரி ஸைதுன், ஸைத் இருக்கிறான், ஃபி பைத்திஹி, அவனுடைய வீட்டில் ஸைத் இருக்கிறான். அப்போ முதாஃப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 இடத்துலையுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல ரஃபாஹ பைத்து, அடுத்து நஸபாக பைத்து, அப்புறம் ஜர்ரஹ பைத்தி, து தி. அப்ப அந்த ஹூங்கிறது என்னவாகும்? தூக்கு ஹூவா இருக்கும், பைத்துஹு, அப்புறம் பைத்தஹு, அப்புறம் பைத்திஹி என்று மாறியது. இதெல்லாம் நல்லா பார்த்தோம், நல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, மாஷா அல்லாஹ். இப்போ வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். பாருங்க, சிங்குலர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பைத்துல்லாஹி, பைத்துல்லாஹி, கிதாபுல் முஸ்லிமி, கிதாபுல் முஸ்லிமீன, இந்த மாதிரி வருது. பைத், கிதாப், கிதாப் எல்லாமே முதாஃப், அதனால அலிஃப் லாம் தன்வீன்ஸ் இல்ல. முதாஃப் இலைஹி பாத்தீங்கன்னா கஸ்ரா பெற்று அல்லாஹி என்று, முஸ்லிமி என்று, முஸ்லிமீன் என்று வந்திருக்கிறது. முஸ்லிமூன் என்று வராமல் ஜர்ருக்கான அடையாளத்துல வந்திருக்கு. ஸோ இந்த 3 உதாரணத்துல பார்க்கும்போது 3வது உதாரணத்துல முதாஃப் இலைஹி பன்மையா வந்திருக்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி தான் பன்மைக்கான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு முஸ்லிமுடைய புத்தகம் சொல்லும் போது கிதாபுல் முஸ்லிமி, ஒரு முஸ்லிமுடைய புத்தகம், a book of a muslim. அப்போ முஸ்லிம்களின் புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது கிதாபுல் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய புத்தகம். அப்போ ப்ளூரல் கிதாபுல் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய புத்தகம். அப்போ அது வந்து ஈன என்று வருகிறது. அப்போ குரானை சொல்லும் போது அல் குரானு கிதாபுல் முஸ்லிமீன, the Quran is the book of Muslims, believers.
ஓகே, இந்த மாதிரி ப்ளூரல்ல வருது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது 3 நிலையில பார்க்கலாமா? கிதாபுல் முஸ்லிமீன, கிதாபல் முஸ்லிமீன, கிதாபில் முஸ்லிமீன என்று வருது. இப்படி மாறலாம் தானே? இந்த மாற்றம் அப்படிங்கிறது பல தடவை திரும்ப 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 உங்களுக்கு நம்ம போட்டு காமிச்சா உங்க மைண்ட்ல இப்ப இருக்கணும். உங்களுக்கே ஒரு ஐடியா வரணும். முன்னாடி என்ன சேர்த்தா கிதாபுல் முஸ்லிமீன வரணும். உங்க மைண்ட்ல இப்ப வந்துச்சுன்னா நீங்க லேர்ன் பண்றீங்க, பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. என்ன எக்ஸாம்பிள் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே விளங்கணும். கிதாபல் முஸ்லிமீன் சொல்லும்போது இதோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க வந்து ஃபிட் பண்ணணும். அப்புறம் கிதாபில் முஸ்லிமீன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க செட் பண்ணணும். என்ன வேணா செட் பண்ணலாம். அதுதான் கிதாபுல் முஸ்லிமீன. ஓகே, ஜெய்துன் கிதாபல் முஸ்லிமீன அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்காக ஜெய்துன் ஃபி கிதாப் முஸ்லிமீன் சொல்லிட முடியாது. பழசை தூக்கி அப்படியே ஃபிட் பண்றோம். எல்லா பழசும் புதுசுல ஃபிட் ஆகாது. ஜெயிது முஸ்லிம்களுடைய புத்தகத்தில் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? அப்போ கரஅத்து நான் படித்தேன். எதில் படித்தேன்? ஃபி கிதாபில் முஸ்லிமீன முஸ்லிம்களின் புத்தகத்தில் நான் படித்தேன் அப்படின்னு ஒரு நான் முஸ்லீம் சொல்ற மாதிரி. ஓகே, இப்படிதான் நம்ம உருவாக்கணும். ஓகே, சிம்பிளா சொல்றது வந்து ஹாதா திஸ் இஸ் கிதாபுல் முஸ்லிமீன, இது முஸ்லிம்களுடைய புத்தகம். அப்ப முதாஃப் என்பது ரஃபால இருக்கு. அப்புறம் கரஅத்து நான் படித்தேன். ஐ ரெட். கரஅத்து ஐ ரெட் நான் படித்தேன். எதை? கிதாபல் முஸ்லிமீன முஸ்லிம்களுடைய புத்தகத்தை நான் படித்தேன். ஆஸ் a நான் முஸ்லிம் சேஸ். ஓகேங்களா, ஒரு நான் முஸ்லிம் சொல்ற மாதிரி. அதே மாதிரி கதப்து நான் எழுதி கொண்டேன், நான் எழுதினேன். எதிலிருந்து? மீன் கிதாபில் முஸ்லிமீன முஸ்லிம்களுடைய வேதத்திலிருந்து புத்தகத்திலிருந்து நான் எழுதி கொண்டேன். அப்ப கிதாப்னா வேதம் தான் இல்ல, புத்தகம் தான் சொல்லலாம். முஸ்லிம்களின் புத்தகம் அப்படின்னு மாறி சரிங்களா. ஒரு இடத்துல பல ரிலீஜியஸ் மக்கள் இருக்கும்போது முஸ்லீம்களுடைய புக்ஸும் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஹராச்சு கிதாபுல் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்ற மாதிரி. கதப்து நான் எழுதினேன். ஐ ரோட் ஃப்ரம் த புக் ஆஃப் த முஸ்லிம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் மாறுது. ஓகே, அதுல முதாஃப் இலைஹிய வந்து நீங்க எப்படி கொண்டு வரலாம்? ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸா கொண்டு வந்துடலாம், அட்டாச்டு ப்ரொனவுன்ஸா கொண்டு வரலாம். அதாவது என்ன சொல்லுவோம் தமிழ்ல, பிரதி பேர் சொல்லையும் நம்ம என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். எப்படி? கிதாப் அப்படிங்கிறதுல ஒரு ப்ளூரல் கொண்டு வரும்பொழுது நம்ம கிதாபுஹு அந்த மாதிரி பார்த்தோம்ல, அதுல இருக்கக்கூடிய ப்ளூரல் தான் ஹும். அதுவும் நம்ம ஒரு லெவல்ல பார்க்க தான் செஞ்சோம். இப்போ அதே மாதிரி பாருங்க, கிதாபுஹும் அவர்களின் புத்தகம். அப்போ அது ரஃபா நிலைமையில கிதாபுஹும் கிதாபுஹும். ஓகேங்களா, கிதாபுஹும். அப்போ வந்து முதாஃப் சிங்குலரா இருக்குன்னா நம்ம சிங்குலரா காட்டுறது தான் பொருத்தமானது. கிதாபுஹும், கிதாபஹும், கிதாபிஹிம் மாறுது. இதுதான் மாற்றம். புரியுதா? ரஃபால கிதாபு பூக்கு வந்து ஹும் தான் பொருத்தம். கிதாபுக்கும் ஹும் தான் பொருத்தமா இருக்கும். பிக்கு ஹும் பொருத்தமா இருக்கு, அதனால ஹிம் பொருத்தமா இருக்கும். as you know already. கிதாபுஹும், கிதாபஹும், கிதாபிஹிம். இதுக்கு உங்களுக்கு முன்னாடி உங்களை செட் பண்ண சொன்னா மாஷா அல்லாஹ் செட் பண்ணிடுவீங்க. அப்படிதானே? நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஹதா கிதாபுஹும், கரஅது கிதாபஹும் அவங்களுடைய புக்ஸை நான் படிச்சேன். அப்புறம் கதப்து ஐ ரோட் மின் கிதாபிஹிம் ஐ ரோட் ஃப்ரம் their book. I wrote from their book. அவர்களுடைய புத்தகத்திலிருந்து நான் எழுதி கொண்டேன் என்று பொருள். மாஷா அல்லாஹ். ஓகே, ஃபைன். அடுத்தது இங்க வந்து தூன என்ற ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம். தூன என்றால் அல்லாத, அப்பார்ட் ஃப்ரம், பிசைட், எக்ஸெப்ட், இந்த மாதிரியான மீனிங் அதில் வரும். ஃபைன். அதுல வந்து மின் எனக்கூடிய ஜார் வந்து அந்த தூன எனக்கூடிய அந்த முதாஃபே அது என்னவாயிரும் அப்படின்னு சொன்னா தூணி ஆயிரும். புரியுதா? தூன அப்படிங்கிறது மின் வந்தனால ஹர்ஃபுல் ஜர் வந்தனால அந்த முதாஃப் என்ன ஆயிடுது? தூணி ஆயிடுது. தூணி வந்தனால அதோடைய முதாஃப் இலைஹி என்னவாயிரும்? ஹி ஆயிடும். அதனாலதான் இது எல்லாமே ஹி ஹிம் அந்த மாதிரி மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மின் தூனிஹி அவன் அல்லாத, அவனை தவிர. சூரா பக்ரால 22வது ஆயத்துன்னு நினைக்கிறேன், படிச்சிட்டோம்ல. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَىٰ عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ. அல்லாஹ்வை விட்டு மின் தூனில்லாஹி. மின் வந்தனால தூனல்லாஹி வரல, மின் தூனில்லாஹி. தூன் என்பது முதாஃப், மின் வந்தனால மின் தூன் என்பது மஜ்ரூரா இருந்தது. அல்லாஹ் என்பது முதாஃப் இலை என்ற காரணத்தினால் அது ஆல்ரெடி டிஃபால்ட்டா கஸ்ரா இருந்தது. மின் தூனில்லாஹி என்று பார்த்தோம். சரிங்களா? ஃபைன். அந்த கருத்து தான், அந்த பொருள் தான். மின் தூனிஹி அவன் அல்லாத, அவனை தவிர. beside him, except him, apart from him. min dunihi, min dunihim, min dunika, min duni, min dunikum, min dunina, min duniha அவள் அல்லாத. இதுதான் பொருள். பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை சொன்னா பத்தாது, 2-3 தடவை சொல்லிட்டு தான் நீங்க அடுத்து வரணும். அடுத்தது அதே மாதிரி தான் கபல் என்றால் முன்பு. முன்புனா இன் ஃப்ரண்ட் கிடையாது, பிஃபோர் என்ற பொருள். சரிங்களா? அதான் முன்பு. மின் கபிலிஹி, பிஃபோர் ஹிம் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு முன்பாக. இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் கிடையாது, பிஃபோர் ஹிம் அவனுக்கு முன்னாடியே. சரிங்களா? 10 நாளைக்கு முன்னாடி அப்படி சொல்லணும். அந்த மாதிரி மின் கபிலிஹி
மின் கபிலிஹி அவனுக்கு. அப்ப கபுலுங்கிறது டிஃபால்ட்டா தம்மால தான் இருக்கும். கபுலு என்பது அது தம்மாவா தான் இருக்கும். ஆனா முதாஃபாக அது அதுக்கு பின்னாடி ஒரு ஹி ஹிம் போன்ற முதாஃபிலை சேரும் பொழுது அதுக்கு முன்னாடி ஜர் ஹுருஃபுல் ஜர் இருந்துச்சுன்னா அந்த முதாஃபும் கசராவாயிடும். அதனால தான் மின் கபிலிஹி மின் கபுலுஹி அப்படின்னு சொல்ல முடியாது. மின் கபுலுஹு அப்படின்னு சொல்லணும் பொருத்தமா இருக்காது. ஸோ அரபு மக்கள் இதை எப்படி தான் சொல்லுவாங்க, மின் கபிலிஹி மின் கபிலிஹிம் அவனுக்கு முன்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவே அந்த அர்த்தம் படி. சரிங்களா? மின் கபிலிஹி மின் கபிலிஹிம் மின் கபிலிக மின் கபிலி மின் கபிலிக்கும் மின் கபிலினா மின் கபிலிஹா அவளுக்கு முன்னாடியே, அவளுக்கு முன்னாடியே நான் வச்சிட்டேன், அவளுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன், அந்த மாதிரியான மீனிங்ல சொல்லும் போது இந்த மீனிங்ல வரும் பிஃபோர் ஹிம் அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி பேட் அதனுடைய ஆப்போசிட் மீனிங் கொண்டது தான் பேட் ஆஃப்டர்ங்கிற மீனிங். ஓகேங்களா? பிறகு, ஆஃப்டர், லேட்டர் என்ற பொருள். ஓகே, மிம் பஅதிஹி அவனுக்கு பின்பாக, அவனுக்கு பிறகு, ஆஃப்டர் ஹிம். மிம் பஅதிஹிம் அவர்களுக்கு பிறகு. மிம் பஅதிக உனக்கு பிறகு. மிம் பஅதி எனக்கு பிறகு. மிம் பஅதிக்கும் உங்களுக்கு பிறகு. மிம் பஅதினா எங்களுக்கு பிறகு. மிம் பஅதி அவளுக்கு பிறகு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, மா தஅபுதூன மிம் பஅதி படிச்சோம்ல சூரா பக்ரால, எனக்கு பிறகு அப்படின்னு எனது மரணத்துக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள்? மின் பஅதி ஆஃப்டர் மீ யூ வில் கோயிங் டு வர்ஷிப் டு ஹூம் என்று கேட்டார்கள். ஓகே, திரும்ப சொல்லுங்க. மின் பஅதிஹி மின் பஅதிஹிம் மின் பஅதிக மின் பஅதி மின் பஅதிக்கும் மின் பஅதினா மின் பஅதிஹா. மாஷா அல்லாஹ். இப்போ குர்ஆன்ல இருந்து இப்போ நம்ம படிச்சதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அதாவது முதாஃப் இலைஹி ப்ளூரல்ல வர்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கு. வல்லாஹு வலியுல் முஃமினீன். வல்லாஹ் மேலும் அல்லாஹ் வலி பாதுகாவலன் நினைக்கிறான். யாருடைய பாதுகாவலன்? அல் முஃமினீன் முஃமின்களினுடைய பாதுகாவலனா அல்லாஹ் இருக்கான். இங்க ரஃபாலே வந்திருக்கு. அப்புறம் நஸபுக்கான எக்ஸாம்பிள் மஃபூலா வச்சுட்டு அது அதாவது நஸப் ஆயிடும். وَأَنَّ اللَّهَ لَا يُضِيعُ أَجْرَ الْمُؤْمِنِينَ. وَأَنَّ اللَّهَ மேலும் நிச்சயமாக அல்லாஹ் லா யுதீஉ வீணாக்க மாட்டான். எதை? அஜ்ரல் முஃமினீன் முஃமின்களுடைய கூலியை, விசுவாசிக்கு நற்கூலியை அல்லாஹ் சிறிதும் வீணடிக்க மாட்டான். அதே மாதிரி முதாஃப் அடுத்து இப்போ ஜர்ரா இருக்கும்போது முதாஃபே ஜர்ரா இருக்கக்கூடாது. முதாஃபிலேஹி அது பிறந்ததுலேருந்து ஜர்ரு தான். முதாஃப் தான் எடுத்து தொதுவா மாறும் பார்த்தோம். இப்போ முதாஃபே ஜர்ரா இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் குர்ஆன்ல பாருங்க. கஸாலிக யத்பஉல்லாஹு அலா குலூபில் காஃபிரீன். கஸாலிக அவ்வாறு யத்பஉல்லாஹ் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். எதை? அலா குலூபில் காஃபிரீன் காஃபிர்கள் இறை நிராகரிப்புடைய இதயங்களின் மீது இறைவன் திரையிட்டிடுகிறான், முத்திரையிட்டு விடுகிறான் என்ற பொருள் கூட வருது. அப்ப அழ எனக்கூடிய ஹுருஃபுல் ஹர்ஃபுல் ஜர்ருக்கு பிறகு முதாஃபாக இருக்கக்கூடிய குலூப் என்பது வந்ததுனால குலூபு என்று வராமல் அலாக்கு பிறகு குலூபி என்று முதாஃபே கஸ்ராவாயிடுச்சு. முதாஃபிலேஹி ஆல்ரெடி கஸ்ராலே இருக்கு. ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். கிராமர் பகுதியில் தான் நீங்க இந்த ஹோம்ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஷா அல்லாஹ் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. குர்ஆன்ல அப்படியே பாருங்க, இங்கெல்லாம் ப்ளூரல்ல இந்த மாதிரி வந்திருக்குது. ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமூன் என்று வரலை, ஆலமீன் முதாஃபிலேஹி ப்ளூரல் இருக்கனால ஊன வராமல் ஈன என்று இருந்திருக்கிறது. அதை நீங்க புரியல. அந்த மாதிரி நிறைய இடத்துல மாஷா அல்லாஹ் நம்ம முதாஃபிலே ப்ளூரலா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் குர்ஆன்ல கொட்டி கிடைக்கிறது. எடுத்து பார்ப்பது தான் நமது கடமை. அல்லாஹ் லேசாக்கட்டும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.